சார் இப்போ சமீப காலமாகவே சினிமாக்குள்ள அரசியல் அதிகமாக புகுந்த மாதிரி இப்போ சூர்யா சார் படம் வருது அப்படின்னா அதை தாக்குறதுக்கு ஒரு டீம் இருக்குது அப்படின்னு நம்ம ஓப்பனாகவே பார்க்குறோம். அதுக்கப்புறம் விஜய் சார் படம் வந்து அது இப்போ கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது வேறு மாதிரி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ ரஜினி சார் படத்துக்கு நீங்கள் சொல்ற மாதிரி ஃபேன்ஸ் ஃபைட்டிங்லேயே வந்து வருது. அஜித் சார் படத்துக்கும் அதே பிரச்சனை தான் வருது. இப்போ இதுக்குள்ள அரசியல் புகுந்துக்கிட்டு இப்போ அடுத்து ஜனநாயகன் வரும்போது அவருக்கு என்னென்ன சவால்கள் இருக்குன்னு கேட்டால் இப்போ இந்த பிரச்சனைகள் சேர்த்து இப்போ ரஜினி ஃபேன்ஸ் ஒரு பக்கம், அஜித் ஃபேன்ஸ் ஒரு பக்கம், இது போக வந்து கட்சி ரீதியாக என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் சேர்த்து அது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட்டாவோ நல்ல படமாக இருக்கும்போது அந்த படத்தையும் தாக்குறதுக்கான ஒரு ஒரு அது இருக்கும் இல்லையா? இப்போது நம்முடைய மீடியாவில் இருக்க ஒரு நண்பர் வந்து பேசின ஒரு வீடியோ பார்த்தேன், திரு பிஸ்மி அவர்கள். அவர் என்ன சொல்லியிருந்தார், விஜய் ஃபேன்ஸ்க்கு வந்து இந்த புரிதலே இல்லை. அது வந்து உண்மையிலேயே நான் உடன்படுறேன். அந்த கருத்து என்ன சொன்னார், உங்கள் தலைவன் அரசியலுக்கு வரப்போகிறாரு, நீ இன்றைக்கி என்ன பண்ணோம், ஒரு படம் வரும்போது இப்போ வந்து ரஜினி சார் படம் வரும்போது நீ எப்படி பண்ணோம், படம் பிடிக்கல ஒதுங்கி போனோம். நீ அந்த படத்தை வந்து தாக்கிட்டு பேசினீங்கன்னா அந்த ரஜினி ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணுவான், நியூ படம் ஜனநாயகன் வரும்போது உன்னை வச்சு செய்வான். அடுத்ததாக என்ன பண்ணுவான், அரசியலில் வந்து உங்கள் தலைவர் என்ட்ரி ஆகும்போது ஓட்டு போட முடியாது, ஏன்னா வந்து இவர் வந்து இந்த ஃபேன்ஸ்லாம் சேர்ந்து தான் நம்ம படத்தை தாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் பயங்கரமாக வந்து ஒரு குரூப்பாக இயங்கி ரெண்டு விதத்தில் அவரை டேமேஜ் பண்ணுவாங்க. ஒன்று சினிமா வரும்போது டேமேஜ் பண்ணுவாங்க, அடுத்து அரசியல் வரும்போது டேமேஜ் பண்ணுவாங்க. இது ஏன்னா பண்ணுறீங்க, இந்த புரிதல் கூட உங்களுக்கு இல்லையடா அப்படின்னு அவர் பேசிட்டாரு.